உயிரை தோற்ற கருவியில் காணுக உயிரை தோற்ற கருவியில் மாட்டோ நமஸ்காரம் கருவியில் மாட்டோ நமஸ்காரம் பரிசுத்த ஆவி நமஸ்காரம் பரம சத்குருவே நமஸ்காரம் அருபியாய் ஆடியா அகத்தியில் வசிக்கும் அருபியாய் ஆடியா அகத்தியில் வசிக்கும் அரியத்திலே சதா நமஸ்காரம் அரியத்திலே சதா நமஸ்காரம் ஓசுரினோனே நமஸ்காரம் ஓதில்லொன்றோனே நமஸ்காரம் சத்சரிகாந்தா கருணை ஸ்வரூபா சத்சரிகாந்தா கருணை ஸ்வரூபா ஈஸ்வரியே நமஸ்காரம் ஈஸ்வரியே நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வஸ்ரீ துஷ்டி சர்வே நமஸ்காரம். நாம் நீண்ட வண்ணமாகவே திரியேக கடவுளை போற்றுவோம். எல்லாரும் ஜெப நிலையில இருப்போம். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் சோதரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர் கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர் சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர் சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதன் ஆகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுப்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கையை ஏறெடுப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டார் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தகுந்தவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையின் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல்
எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கடந்த மாதத்திலே கடந்த வாரத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது செய்திருந்தால், யாருக்கு விரோதமான காரியங்களை பேசியிருந்தால், தகாத வார்த்தைகளை பேசியிருந்தால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஏதாவது செய்திருந்தால், ஆண்டவரே எங்களை மன்னிங்க, உண்மை துதிக்க, உங்களை பாட, உண்மை ஆராதிக்க, உடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. என்னுடைய பாவங்களை குற்றங்களை மன்னிங்க, என்னோட உச்ச தலைமுறை உள்ளங்கால் வரை உடைய ரத்தத்தினால கழுவுங்க என்று சொல்லி ஒரு நிமிடம் எல்லாரும் சுய பாவறிக்கையை நம்ம எடுப்போம். கடந்த மாதம் சுவாமி, கடந்த வாரம் முழுது சுவாமி பிரசனத்தினால் எங்களை கட்டுப்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. ரத்தம் எங்கள் மேல் தெரிக்கப்படும். உடைய பிரசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தினார். பாவறிக்கை பாடலாக 169வது பாடல் கேட்பதில்லை. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வது என் ஆவல் பூமியில் என்ற பாடலை எல்லாரும் ஜெப நிலையில முழங்கால் நின்று பாடி பாவறிக்கை நாம் ஏறெடுப்போம். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் மாவலிய கோரமான சிலுவை மீது மாவலிய கோரமான சிலுவை மீது கோவை கொண்ட தேவிலேனோ ஆவலாயோ பண்டை சேவே தேவனே நான் உமதண்டையில் ஏனோ நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பார்த்து ராவில் வந்து மூடின தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலோ என் கனவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலோ என் கனவில் நோக்கி உம்மை கேட்டு சேவே வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் உமதண்டையில் ஏனோ நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் பரப்பு கேரோ படிகள் போலவே என் பார்வை தோன்ற அன்னுமையா என்ற தேவனே கிருபையாக நீரனுக்கு வருவதெல்லாம் உமதண்டை கிருபையாக
அருமையாய என்னை அழைத்து அன்பின் தூதனாக செய்யும் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் ஆனந்தமாய் சேர்த்தை விரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினோம். வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றேனோம். வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றேனோம். மகிழொரு காலத்திலோ நான் மறுபடி உம்மை கேட்டு சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். இரண்டாவது பாவரிக்கை பற்றி சொல்லும்போது பின்பாக சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கின்றோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாளத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்க நீக்கி எங்களை சுத்திகரித்தலும் எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்ப்பதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவின் கிருபையும் தேர்தலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே, உங்களுடைய சன்னிதானத்தில் வந்த ஆண்டவரே, நாங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து என்னுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் அறிக்கை செய்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க உங்களுடைய கல்வாரத்தினால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே பரிசுத்தத்தோடு உண்மை தொழுது கொள்ளும்படியான கிருபை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதை காசோத்தரிக்கிறோம். உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி இருக்கிறீங்களா, அதை காசோத்துறோம். எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னிப்பீங்களா, அதை காசோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இது நாங்கள் ஏறெடுக்க ஜபங்கள் ஆண்டவரே, நாங்கள் பாட போற ஒவ்வொரு பாடல்கள் ஆண்டவரே சாட்சியின் நேரம், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் நேரம், துதியின் நேரம் எல்லாவற்றையும் படி கடத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நீங்க இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவான ஆண்டவரே உங்களுடைய பிரசுரத்தினால உங்களுடைய மகிமையினால ஆண்டவரே நிரப்பி வருகிற ஆத்மாக்கள் எல்லாரும் உங்களுடைய பிரசனத்தை கண்டு உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளபடியாய் நீங்க இந்த ஆராதனை மணி காலத்தில் அர்ப்பணிக்கிறான். இந்த ஆராதனை உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்கள் எல்லாருக்கும் படி ஆசீர்வாதத்தை கொடுத்தாண்டுவங்க. ஆராதனை அநேகருக்கு ஆசீர்வாதமா நீங்க மாற்றி கொடுக்கும்படியாய் வந்திருக்கிற அருமையான ஊழியர்களை நீங்க எடுத்து நீங்க வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் அவருடைய மாம்சம் வெளிப்படாதபடி உங்களுடைய வார்த்தைகள் வல்லமுடையதாய் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, என்னுடைய மூத்த ஆயிரக்காக கூட செபிக்கிறோம். அடியனை கூட செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாய் தொடர்ந்து பிரசனம் தொடர்ந்து மகிமை எங்களோடு கூட வளர்க்கும்படியாய் செபிக்கிறோம்.
எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு முற்றமுக்கு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்மளாவே எழுந்திருப்போம். இப்பொழுது வேதத்திலிருந்து 4 வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். முதலாவது வேத பகுதி ஏசாயா, 2வது வேத பகுதி ரோமர், 3வது வேத பகுதி சங்கீதம், 4வது யோவான் எழுதின சுவிசேஷம். அதற்கு முன்பாக எல்லாரும் வேத புத்தகத்தை உயர்த்தி ஆண்டவருடைய பாடலை பாடி நாம் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிப்போம். வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டிய நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டிய நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி ஒரு வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி ஒரு வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. முதலாம் வேத பாடமாகிய ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை மிஸ்டர் பிரசாந்த் அவர்கள் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டு பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 14 முடிய வாசிக்க கவனமாய் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய வாசிக்க கவனமாய் கேட்போம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதுமே, சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை
ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச் சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளி உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். சிறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இந்த நாளுக்கென்று வாசிக்க தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாம் பாடமாக நிருபவாக்கியத்தில் பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதிய கடிதம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் வரை சகோதரி சுவாதி அவர்கள் வாசிப்பார். பகுதி அது ரோமர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை. ரோமர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கும் அவைகளை செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயோ? தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து
மகிமையையும் கனத்தையும் அறியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாப்பு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணத்தினாலே ஆக்கினை கீழ்ப்படைவார்கள். நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். இந்த நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி வாசித்து முடிவாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். மூன்றாவது வேத பாடமாக மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 6. 6ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க சகோதரி கவிதா பால் வாசிப்பார். நாம் மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீத பாடம் 6. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். என் மேல் இரக்கமானது கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை. பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இழைத்து போனேன். ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்கிறார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். என் பகலில் எல்லாரும் வெற்றி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாடி சருவிலே விடுவிக்கப்படுவார்கள். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. கடைசியாக சுவிசேஷ பாடம் வாசிக்க கேட்போம். சுவிசேஷ பாடமாக பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை வாசிக்க கேட்போம். சகோதரர் சுந்தர்ராஜ் அவர்கள் வாசிக்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்போது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்களும் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், கூமின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சொத்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொந்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே,
தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்றார். உடனே அந்த மனுஷன் சொர்த்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது என்பதே ஆமீன். இந்த நாளிலே வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடகம் வாசித்து முடித்து ஆயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அநேக ஜெப குறிப்புகளை கேட்டு ஆண்டவர் நமக்கு பதிலை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாரும் முழங்கால் படிட்டு இப்ப நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு சில ஜெப குறிப்புகளை ஜெபித்து சாட்சி பகிர்ந்து தொடர்ந்து வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய செய்தியை கொடுத்து நாம் இந்த ஆராதனையை நாம் முடிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரே நாங்கள் உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் அநேக காரியங்களை ஜெபித்து நீங்க எங்களுக்கு ஜெயமாய் மாற்றி கொடுத்திருக்கிற கிருபைக்காய் கொடி ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இதோ மார்ச் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் உபவாசத்தோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உபவாசத்தோடு மடி சன்னிதானத்தில் முழங்கால் படிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்க போகிற ஒவ்வொரு ஜப குறிப்புகள் ஆண்டவரே நீங்க அதை கேட்டு நீங்க அதற்கு பதிலை கொடுக்கும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜபங்கள் உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து 8 மணி ஜெபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, ஜெபிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய கருத்துல நான் அர்ப்பணிக்க ஆண்டவரே ஏசப்பா, எல்லாரும் முழங்கால் படித்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த நீங்க ஜெபத்தை கேட்டு அதற்கான பதிலை நீங்க கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மச்சமக்கு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்ப நம்ம முதலாவது ஜெப குறிப்பு என்னன்னா, இப்போ வருகிற திங்கட்கிழமை முதல் தேர்வுகள் தொடங்க இருக்கிறது. 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு தேர்வுகள் தொடங்க இருக்கிறது. அநேக லட்சக்கணக்கான மக்கள் மாணவர்கள் தேர்வை எழுத போகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். தேர்வு எழுதுகிற எல்லா மாணவர்களும் தேர்ச்சி பெற்று அடுத்த நிலைமைக்கு செல்லும்படியாய் அவர்களுக்கு போதிய ஞானத்தை கொடுக்கும்படியாய் தேவையான நல்ல எழுதுகிற ஆற்றலை கொடுக்கும்படியாய் நல்ல ஞாபக சக்தி கொடுக்கும்படியாய் நம்முடைய திருச்சபையில் எழுத போகிற பிள்ளைகளுக்காகவும் பொதுவாய் இந்த வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் தமிழ்நாடு முழுவதுமாக எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த தேர்வு எழுத போகிற எல்லா பிள்ளைகளும் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிடம் ஆண்டவரே நீங்க அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து நல்ல முறையில் தேர்வு எழுதும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெபத்தை நீங்க கேளுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிடம் ஆண்டவரே நீங்க அந்த ஜெபத்தை கேளுங்க. ஆண்டவரே ஜெபத்தை கேளுங்க. அருமையான சகோதரி ஏஞ்சல் சிஸ்டர் அவர்கள் தேர்வு எழுத போகிற மாணவர்களுக்காக இப்பொழுது ஜெபிப்பாங்க. நாமளும் கூட இணைந்து அவரோடு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. இயேசப்பா, துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. வல்லவரே, நல்லவரே, கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, தயவுள்ளவரே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. இயேசப்பா, கடந்து போன அப்பா மாதம் முழுவதுமாய் நீர் எங்களோடு கூட இருந்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே. ஒரு புதிய மாதத்தை காண கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு கிருபை தகப்பனே. அற்புதம் நீசர்களும் ஆகிய எங்களுக்கு தகப்பனே நீர் கொடுத்து ராஜா. அப்பா, உபவாசத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இயேசப்பா, இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய கரங்களில நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நீரே எங்களை ஏற்றுக்கொள்ள
கொண்டு வழிநடத்துங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. விசேஷமாய் ராஜா இந்த நேரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெப குறிப்பை உம்முடைய சமூகத்துல நாங்கள் அப்பா ஒரு மனதாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. இயேசப்பா இந்த தமிழ்நாடு முழுவதிலும் தகப்பனே, இயேசப்பா யாரெல்லாம் தகப்பனே +1 +2 10th எக்ஸாம் எழுத போறாங்களோ தகப்பனே, இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. இயேசுவே நீரே ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம் தகப்பனே. ஒரு ஞானத்திலே குறை உள்ளவனா இருந்தால் உம்மிடத்திலே கேட்க கடவன் என்றப்பா நீரே சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. இயேசப்பா எக்ஸாம் எழுத போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் தாமே அந்த பிள்ளைகளோடு நீங்க இருங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளைக்கு ஏற்ற ஞானத்தை கொடுங்கப்பா. நீரே நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க தகப்பனே. இயேசப்பா இந்த எக்ஸாம் காலங்களில ராஜா பிள்ளைகளை எந்த ஒரு பலவீனமும் தொடாதபடிக்கு தகப்பனே, இயேசப்பா நீரே உம்முடைய பலத்தினாலே இடைக்கட்டுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசப்பா. எந்த ஒரு பிள்ளைய தகப்பனே அப்பா பயத்தின் ஆவியினால் கஷ்டப்படாதபடிக்கு தகப்பனே, எக்ஸாமை குறித்த பிள்ளைகள் கலங்காதபடிக்கப்பா, பயப்படாதபடிக்கு தகப்பனே, தேவனில் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து ராஜா உம்முடைய பலத்தின் ஆவியை தைரியத்தின் ஆவியை நீங்க கொடுங்க இயேசப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசப்பா. எங்க இடத்துல எல்லாம் தகப்பனே அந்த எக்ஸாம் சென்டர்கள் இருக்கிறதோ ராஜா எல்லா எக்ஸாம் சென்டரையும் தேவன் தாமே ராஜா பிரசன்னத்தினாலே நீர் மூடி மறைச்சுக்குங்க இயேசப்பா. இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் பக்கத்துல நீங்க இருங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன் அவருடைய கைகளை பிடித்து நீங்க எழுதுங்க ராஜா. இயேசப்பா படித்த கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்க பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசப்பா. எந்த ஒரு பிள்ளையும் தவறான முடிவு எடுக்க கூடாது சுவாமி. இயேசப்பா எந்த பிள்ளையும் ராஜா இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற பயந்து போய் தகப்பனே என்னால எழுத முடியாது நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு சுவாமி எந்த ஒரு தவறான முடிவுக்கு எந்த ஒரு பிள்ளையும் போக கூடாது இயேசப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன் நீதாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்பெடுத்துக்குங்கப்பா. இயேசப்பா நாளை முதல் அப்பா தொடங்கவிருக்கிறப்பா ஒவ்வொரு எக்ஸாமிலும் தகப்பனே ஒவ்வொரு நாளும் ராஜா அந்த பிள்ளைகள் போக்கில வரத்துல நீர் துணையா இருங்க ராஜா. சத்துருவானவன் ஒரு பிள்ளையை தொடாதபடிக்கு தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் உம்முடைய தூதர்களை கொண்டு நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன் உம்முடைய கிருபை அப்பா எல்லா பிள்ளைகளோடு இருக்கட்டும். உம்முடைய தயவு எல்லா பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஐயா. உம்முடைய ஞானம் எல்லா பிள்ளைகளோடு இருக்கட்டும் தகப்பனே. இயேசப்பா இந்த வருடம் எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளையும் பாஸ் ஆக என் தேவன் நீங்க கிருபை செய்ய போகிறீங்களே அதற்காய் நன்றி அப்பா. நீர் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருப்பதற்காய் நன்றி தகப்பனே. அப்படியாய் நீர் பதில் கொடுக்க போகிறீரே அதற்காய் உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே தொடர்ந்து வரப்போகிற ஜெப குறிப்புகள் அப்பா இந்த சமூகத்துல நாங்கள் வைக்கிறோம் தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ள வழிநடத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே. அடுத்த ஜெப குறிப்பு வருகிற புதன்கிழமை முதல் உபவாச நாட்கள் தொடங்க இருக்கிறது. இந்த 40 நாட்களும் நாம் உபவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற ஒரு வேளையாவது உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அந்த உபவாச நாட்களிலே நடக்க போகிற ஒவ்வொரு ஆராதனைகளுக்காகவும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளிலும் வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற ஆராதனையில ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடக்க போகிற ஒவ்வொரு ஆராதனையிலும் 40 நாளும் பெண்கள் கூடி ஜெபிக்க போகிறார்கள். அந்த ஜெப கூடுகளிலும் ஆண்டவர் பிரசன்னம் இருக்கட்டும். இன்னும் நம்ம ஆண்டவரத்தில் அதிகமாய் கிட்டி சேரும்படியாய்
இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக்கும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையான சகோதரி செல்லம் பீட்டர் அவர்கள் முன்பாக வந்து இந்த உபவாச நாட்களை நமக்கு ஆசீர்வாதமுள்ள நாட்களாய் மாற்றி கொடுக்கும்படியாய், எல்லாரும் ஜெபிக்கிற நாட்களாய், எல்லாரும் உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், ஒவ்வொரு ஜெபங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் இப்பொழுது அவர்கள் ஜெபிப்பார்கள். நாமும் கூட இணைந்து அவரோடு ஜெபித்து நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நன்றி ஆண்டவரே, 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 சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, சோதரி. சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, ஆண்டவரே, சோதரிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, சோதரிக்கிறோம். நன்றி சொல்லுங்க ஆண்டவரே, ஆண்டவரே, சோதரிக்கிறோம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, சோதனை. ஆமென். சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே, ஆமென். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, சோதரி ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட ஆண்டவருக்கு சோதரம் செலுத்துவோம். சோதரம், 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 சோதரம். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். பொன்னையும் பரத்தையும் பத்திரமாக காப்பாரே பொன்னையும் பரத்தையும் பத்திரமாக காப்பாரே என்னை கொத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை நம்முடைய திருச்சபையின் மூலமாய் அடுத்த சனிக்கிழமை நடக்க போகிற அந்த இலவச கண் சிகிச்சை முகாமுக்காக அதற்காக உதவி செய்திருக்கிற அருமையான சகோதரர் பிரபு யூகேயில் இருக்கிற அந்த சகோதரனுக்காக, அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த இலவச கண் சிகிச்சை முகாம் மூலமாய் அநேகர் பயன்பெறும்படியாய், அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், அநேகர் பார்வையை பெற்றுக்கொள்ளும்படியாய், ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அநேகருக்கு பார்வை கொடுத்தார்,
அந்த ஊழியத்தை அந்த நாளிலே நாம் நிறைவேற்ற போகிறோம். அது ஆண்டவருக்கு மகிமையாய், எல்லாருக்கும் சாட்சியாய் இருக்கும்படியாய், அநேக மக்கள் வந்து அதில் பயன்பெறும்படியாய், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிற ஒவ்வொரு டாக்டரையும் டெக்னீஷியனையும் அவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாய், அந்த அவருடைய உம்முடைய நாம மாத்திரத்தில் மகிமைப்படும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சபையினுடைய செயலாளர் திரு பார்த்திபன் அவர்கள் முன்பாக வந்து ஜெபிப்பார். நாமும் கூட இணைந்து ஜெபித்து அந்த நிகழ்வை, இலவச கன்சிகியூஷன் முகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய், அநேகர் பயன்பெறும்படியாய் ஆண்டவர் அந்த நாளின் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. அவரோடு கூட இணைந்து நாம் ஜெபிப்போம். சோதரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா, துதி மத்தியில் வாசம் செய்கிற தூயவரே, நன்றியோடு துதிக்கிற சோதரிக்கிற ராஜா, இந்த மன மகிழ்ச்சி ஓய்வு நாளுக்காக நன்றியோடு துதிக்கிற சோதரி ராஜா. உபவாச நாளில் கூட அப்பா சோதரம் சொல்லப்பட்ட அப்பா சோதர விண்ணப்பத்தை சமூகத்தில் வைக்கிற ராஜா. சோதர ராஜா, நீர் அப்பா சோதர இந்த விண்ணப்பத்துக்கு அப்பா சோதரம் பதில் தருணமா ஜெபிக்கிற சோதரி ராஜா. ஆவியானவரேப்பா, நம்ம எங்களுடைய சபையின் மூலமாக அப்பா சோதர ராஜா, ஆவியானவரே யூகே மூலமாக அப்பா யூகே இருக்கிற பிரபு அவருடைய குழுவின் மூலமாக அப்பா சோதர ராஜா நடத்துகிற அந்த மாபெரு அப்பா சோதர கண் சிகிச்சை முகாமுக்காக நன்றியோடு துதிக்கிற சோதரிக்கு ராஜா. அந்த முகாமில் அப்பா சோதர நீர் அப்பா சோதரம் நாமத்தை அப்பா சோதரம் மகிழ்ப்படுத்த அப்பா சோதர ராஜா. பிள்ளைகள் ஒருபோது வைக்கப்பட்டு போகாதபடி அப்பா சோதர ராஜா. அந்த முகாமில் அப்பா சோதர ராஜா, நீர் தொடக்கம் முதல் முடிவு வரை அப்பா சோதர ராஜா நீர் வழிநடத்தமா ஜெபிக்கிற சோதரிக்கு ராஜா. அதனுடைய அப்பா சோதர எல்லா செயல்களையும் அப்பா சோதர நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தமா ஜெபிக்கிற சோதர ராஜா. ஆவியானவரே, குறிப்பிட்ட நேரத்தில் நடத்த பாசோத்திரம் கிருபைத்தருமா ஜெபிக்கிறோம். இயற்கை சூழ்நிலை பாசோத்திரங்களை சாதமாக தருவமா ஜெபிக்கிற சோதர உஷ்ண காலத்திலும் கூட பாசோத்திரம் ராஜா, நீர் பாசோத்திரம் வருகின்ற ஒவ்வொருவரையும் அப்பா சோதர ராஜா, அந்த உஷ்ணத்தை தாக்காதபடி அப்பா சோதர ராஜா நீர் வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். அதுக்கு அப்பா சோதரம் ஒவ்வொரு டெக்னீஷியன் டாக்டர் அப்பா சோதரம் ஒவ்வொரு வாலிடர்ஸ் அப்பா சோதரம் ராஜா, அவர்களெல்லாம் நேர்த்தியாக அப்பா சோதரம் வழிநடத்த அப்பா சோதர ராஜா. நீர் ஏற்ற பலத்தை ஞானத்தை கொடுத்து வழிநடத்தமா ஜெபிக்கிற சோதர ராஜா. அந்த முகாமுக்கு தேவையான எல்லா அப்பா சோதர ராஜா தேவையில்லை நீர் சந்தித்து இருக்கிறார். நன்றியோடு துதிக்கிறோம். அதே அப்பா சோதரி எங்களுக்கு மனமோர்ந்த அப்பா சோதர ராஜா, ஆவியானவரே ஹெல்ப் பண்ணுகிற அந்த பிரபுவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். குடும்பத்துக்காக நன்றியோடு துதிக்கிற சோதரிக்கு ராஜா. நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் நீர் மேலாக எங்களுக்கு கிரியை செய்தீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிற சோதரி ராஜா. எங்களை அப்பா சோதர ஊழியத்திலே அப்பா சோதர ராஜா ஒரு பங்கை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே, அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பெருமுக பகுதியில் அப்பா சோதர அநேகர் அப்பா சோதர அதன் மூலம் பயன்பெற அதன் முடிவுடைய வேத வசனத்தை அறிந்து கொள்ள நீ கிருபைத்தருமா ஜெபிக்கிறோம். அநேகர் அப்பா சிகிச்சை பெற்றுக்கொண்டு போகாதபடியா போனாலும் கூட அப்பா சுத்துறோம். அவர்கள் அப்பா இந்த பாசத்தில் திரும்பி வந்து உங்களுடைய ஆலயத்திலே சாட்சியாக பகிர்ந்து கொள்ள கிருபைத்தருமா ஜெபிக்கிறோம். அந்த பாசத்தில் கூட 10 பேரில் ஒரு சுகம் பெற்று பின்னால வந்தது போல அப்பா சுத்துறாஜா. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் பின்னாக வர கிருபைத்தருமா ஜெபிக்கிறோம். முற்றிலும் சமத்தில் ஒப்புகிறோம். நீரே காத்துக்கொள்ள நினைத்தோம். இயேசு நாமத்தை வேண்டியிருப்பதாவே ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனருளிய சொல்லி முடியாத இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவனருளிய சொல்லி முடியாத இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாத கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்பு, வியாதிஸ்தருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அடுக்கம்பாறை, வெண்டலர், சிஎம்சி, நறுவி, ராணிப்பேட்டை சிஎம்சி, அப்போலோ, எஸ்எம்ஹெச், இன்னும் எங்கெல்லாம் மருத்துவமனை இருக்கிறதோ அந்த மருத்துவமனையில் படுத்து படுக்கையாக இருக்கிற பேஷண்ட்டுக்காக, டாக்டர்களால் கைவிடப்பட்ட பேஷண்ட்டுகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வீட்டிலே படுத்து படுக்கையாய் மருத்துவமனைக்கே போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிற எல்லா வியாதிஸ்தர்களுக்காக
நாம் பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்க போகிறார். அருமையான சகோதரி கவிதா அவர்கள் எல்லா வியாதிகளுக்காக பாரத்தோடு சுருக்கமாய் ஜெபிப்பார். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிற ஆவியானவரே. அப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே. நீ துதிகளின் மத்தியில வாசமா இருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீ துதிக்கு பாத்திரமா இருக்கிறீரப்பா. சொல்கிற ராஜா, இதோ இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே அநேக ஜப குறிப்புகளை உடைய பாதத்துல வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏசப்பா. நீங்க ஒவ்வொரு ஜப குறிப்புகளுக்கு ஆமென்று ஆமென் என்று பதில் கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே, நம்முடைய சமூகத்துல ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆண்டவரே வீணாய் விருதா இந்த மண்ணுக்கு திரும்பாதபடி ஆண்டவரே இயேசப்பா 60-100 பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா இதோ இந்த நாளில கூட வியாதியுள்ள மக்களை நம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் கர்த்தாவே வியாதியோடு வேதனையோடு ஆண்டவரே கண்ணீரோடு அங்கலாய்ப்போடு இருக்கிற ஒவ்வொரு மக்களை இந்த வேளையில நாங்கள் நினைக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே நம்முடைய சமூகம் அந்த இடத்துல கடந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால ஆண்டவரே ஒவ்வொரு வியாதியுள்ள மக்கள் மத்தியில அப்பா நீர் தொட்டு சுகத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க சமீபத்திற்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, அப்பா நீங்க தூரத்திற்கு தேவனா இருக்கிறபடியால் ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிற ராஜா. நீங்கெல்லாம் ஆண்டவரே அப்பா வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அந்த வியாதி நிமித்தம் அப்பா சரீரத்துல எத்தனை பாடுகள் ஆண்டவரே, எவ்வளவு மருந்துகள் சாப்பிட்டாலும் சுகம் கிடைக்கவில்லை என்று எத்தனையோ ஆத்துமாக்கள் ஆண்டவரே மரண படுக்கையில இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா அந்த இடங்களில் எல்லாம் உடைய வல்லமை கடந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா உடைய வார்த்தையில சுகம் உண்டு ஆண்டவரே. உடைய வஸ்திரத்தின் தொட்ட மாத்திரத்துல சுகம் கிடைத்ததை நாங்கள் வாசிக்கிற ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற மருத்துவரை காட்டில நீ பெரியவர் ஆண்டவரே. அப்பா மருந்துகளை காட்டில நீ பெரியவர் ஆண்டவரே. இயேசப்பா இந்த உலகம் கொடுக்க முடியாத சுகத்தை ஆண்டவரே, இந்த உலகத்துல இருக்கிற மருத்துவர்களும் மருந்துகளும் கொடுக்க முடியாத சுகத்தை ஆண்டவரே தேவன் இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா நீங்க சொல்ல ஆகும் ஆண்டவரே, கட்டளையிட நிற்கும் என்று நாங்க வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையின் படியாய் ஆண்டவரே இந்த நாளிலே எங்கெல்லாம் வியாதியின் படுக்கைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் உடைய வல்லமை கடந்து போகட்டும் சுவாமி. ஆண்டவரே நீங்க சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகளுக்கு போக முடியாமல் ஆண்டவரே, வசதி இல்லாமல் வீடுகளிலே படுத்த படுக்கையாய் ஆண்டவரே குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு பாரமா எத்தனையோ பேர்கள் கண்ணீரோடு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு எல்லாம் உடைய வல்லமை கடந்து போகட்டுமே சுவாமி. உம்மாலேதான் சுவாமி முடியும் இயேசப்பா. ஆண்டவரே உம்மை விட்டால் எங்களுக்கு யாரு இல்ல தகப்பனே, நீரே தகப்பனா இருந்த ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மாரி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மாரி போல் காப்பார். ஆண்டவர் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருணை உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருணை உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அடுத்த ஜெப குறிப்பு நம்முடைய பழைய ஆலயத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அநேக ஆண்டுகள் அது மூடப்பட்டிருக்கிறது. சீக்கிரமாய் அதை திறந்து நாம் விடுதலோடு கூட
அவரை ஆராதிக்கும்படியாய், ஆண்டவர் சீக்கிரமா அதை திறந்து கொடுக்கும்படியாய் நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். அருமையான ஆண்டி அருணா அதிகரன் ஆண்டி அவர்கள் நம்முடைய ஆலயத்தை சீக்கிரமாய் திறக்கும்படியாய், ஆண்டவர் அதற்கான வழிகளை திறக்கும்படியாய் நாம் பாரத்தோடு ஆண்டி ஜெபிக்கும் பொழுது நாமும் இணைந்து அவரோடு இணைந்து ஜெபிப்போம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேணும். சுவாமி ஆண்டவரே, இந்த ஒரு நாள் ஆண்டவரே இந்த மகிழ்ச்சியான நாள் சுவாமி, இது ஒரு விடுதலை நாள் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சுவாமி நீர் பேராக நீர் ஆசீர்வதிக்கிறமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உண்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை சுவாமி. எங்களை சேர்ப்பதெல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் நாளிலே சுவாமி, இந்த ஒவ்வொரு குறிப்புக்காக ஜெபத்திற்காக ஏற்பட்டிருக்கிற சுவாமி சமூகத்தில் வருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் சுவாமி நீர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றையும் செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த பெருங்குடியில் ஆண்டவரே எல்லா மக்களுக்காக ரட்சிக்கப்படாதவர்களெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்க ரட்சிக்கப்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் சுவாமி. எல்லாருடைய கண்கள் ஆவிக்குரிய கண்களாய் நீர் மாற்றும் சுவாமி. ஆண்டவரே, நீரையும் மெய்யான தெய்வம் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியான ஒரு உணர்வுள்ள இருந்ததை நீங்க தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் சுவாமி. ரட்சிக்கப்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல சுவாமி, இந்த பெருமங்கள் இருக்கிற ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம் சுவாமி. எவ்வளவு நாள் ஆண்டவரே வழக்காக இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நியாயாதிபதியா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் முன்னின்று ஆண்டவரே இந்த ஆலயத்தை திறக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது உம்முடைய வீடு ஆண்டவரே. உம்முடைய வீடு கூட்டுவதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை சுவாமி. திறக்கிற தேவன் சுவாமி. இதோ நான் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் சுவாமி. எங்களுக்காக நீ திறக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயம் உம்முடைய வீடு சுவாமி. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி. தேவனால் எல்லாம் கூட அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சீக்கிரமாய் திறக்கும்படியா ஒரு கிருபை ஆண்டவரே. அதுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாரும் சுவாமி உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் விரோதமாய் இருக்கிறீங்களப்பா, எல்லாரும் சமாதானம் ஆகும்படியாக சுவாமி. சீக்கிரமாய் ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. மறுபடியுமாய் முடித்து நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சீக்கிரமா இந்த ஆலயத்தை ஆண்டவரே அதில் உள்ள சுவாமி, நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்கும்படியான ஒரு கிருபை நீர் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் சுவாமி. பலப்படுத்தும் ஆண்டவரே, காத்துக்கொள்ளும். மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறே, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறே. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அடுத்த ஜெப குறிப்பு நம்முடைய வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்காக, தமிழ்நாடுக்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்காக, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்காக, எல்லா எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்களுக்காக, இந்த தேசத்தை ஆட்சி செய்கிற பிரதமருக்காக, ஜனாதிபதிக்காக, 543 எம்பிகளுக்காக, மேல் சபை எம்பிகளுக்காக,
எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இருக்காங்க, எல்லா மாநிலத்தினுடைய கவர்னர் இருக்காங்க, எல்லா ஆட்சியாளர் இருக்காங்க, நம்முடைய தேசத்துல நடக்கிற எல்லா ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சுருக்கமாக யாராவது ஒருவர் முன் வந்து இந்த தேசம் ஆண்டவருக்குள்ளாய் வரும்படியாய் ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மரியாள் கிறிஸ்டி அவர்கள் அந்த தேசம் முழுதுமாய் நடக்கிற ஊழியர்களுக்காக, ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஆமென். சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நமக்கு மகிமை, மகிமை. சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஆண்டவரே நமக்கு மகிமை, மகிமை. புகழுக்கும் ஆண்டவரே சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒவ்வொரு ஆண்டவரே ஜெபிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கிற ஜனங்களை நீ தொட்டுபடியா ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழலையும் அப்பா சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா தகப்பனே எம்பிமார்கள் அப்பா ஆண்டவரே இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் நீ தொட்டுபடியா ஜெபிக்கிறோம். நடக்கிற எல்லா ஊழல்களையும் நீ தொட்டுபடியா ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே இந்தியா முழுவதும் தேசம் முழுவதும் உங்களோட கரத்தில் வைக்கிறோம். ஆமென். நீங்க ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனப்பா ஆமென். கரை இறங்கட்டும் சாமி. சோதரிக்கிறோம். முழுவதும் உங்களோட கரை இறங்கட்டும். ஆமென். பூமி பகுதியில் உங்களோட கரை இறங்கட்டும் ஆமென். சாமி. சோதரிக்கிறோம். ஜாதி பேதம் மத பேதம் இல்லாதபடி ஆண்டவரே. அந்த நீதி முழுவதும் உங்களோட கரத்தினால பூமி பரப்பி இயேசு ரத்தம் தெளிக்கப்படணும். சோதரிக்கிறோம், வல்லமையா சோதரிக்கிறோம். கிரியை செய்யப்படியா ஜெபிக்கிறோம். ஜெபி. அப்படியே இந்தியா முழுவதும் ஆண்டவரே. தகப்பனே எல்லாவற்றையும் உங்களோட கரை இறங்கி பாதுகாத்து கொடுக்கறியா ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். அப்பா ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் கேட்கப்பட வேண்டும், விண்ணப்பமெல்லாம் கேட்கப்பட வேண்டும் அப்பா. ஆமென். நீங்க ஆளுகை செய்யும். இந்த இடம் முழுவதும் இந்த தேவ பிரசன்னத்தெல்லாம் மூடி மறைத்து பாருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இது ஒரு அருமையான இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் அநேக ஜெபக்குறிப்புகளுக்காக ஜெபித்திருக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, நீங்க இந்த ஜெபத்தெல்லாம் கேட்டு ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு பதிலை கொடுக்க போறீங்கன்னு சோதரிக்கிறோம். நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. இதோ என்னுடைய திருச்சபை விசுவாசிகளுக்காக, என்னுடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய கருத்துல நான் படிக்கிற ஆண்டவரே, சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம். அருமையான சகோதரி ரமாதேவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. மகளே, உங்களுடைய பரிசுத்த கரம் தொடர்ந்து ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த கரத்தினால தொட்டு ஆண்டவரே, அந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா பலனங்களை மாற்றி ஆண்டவரே, பரிபூர்ண சுகத்தை நீங்க கட்டளையிடும்படியாய், அந்த ஏழு சகோதரிக்கு நீங்க சுகத்தை நீங்க கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த நரம்பு பகுதியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக ஒரு புதிய பலத்தை அந்த மகளுக்கு கட்டளை ஆண்டவரே, அந்த மகளை சாட்சியாய் நீங்க நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் யாரெல்லாம் சுகவீனமா இருக்கிற அருமையான சாமியில் அங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர் கொடுத்து நல்ல சுகத்துக்காய், பலத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோதரி ஆண்டவரே. லாசர் அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த தாயாரோடு கூட உங்களுடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சுகத்தை நீங்க கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஞானமணி அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த வயதான தாயார் நம்முடைய கரத்துல தொட்டு ஆண்டவரே நீங்க சுகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இன்னும் என்னென்ன காரியத்துக்காக ஆண்டவரே எல்லாரும் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல நான் அர்ப்பணிக்க ஆண்டவரே. திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வழிகளை திறந்தபடியா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கர்ப்பத்தில் இருக்கிற அருமையான பிள்ளை மகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல வளர்ச்சியை கூட ஆண்டவரே. 10 மாதம் கழித்து குழந்தை தாயமா சுகமா நீங்க பிரித்தெடுக்க போறீங்களா?
மகள் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது வரும்போதும் உடைய பிரசன்னம் உடைய மகிமை அவருடைய மகளோடு வளர்த்தபடி ஆண்டவரே, இன்னும் யாரெல்லாம் எனக்காக ஜெபிக்க மாட்டார்களா சொல்லி கேள்விப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைக்காக அருமையான எலிசபெத் அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே, அவருக்கு வர வேண்டிய அந்த நிலத்தினுடைய பட்டா சீக்கிரமாய் வரும்படியாக எல்லா தடைகளையும் மாற்றி அந்த தாயாருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக அருமையான புதிதாக எங்களுடைய திருச்சபையை இணைந்திருக்கிற அருமையான அண்ணனுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் மாறுவதாக, எல்லா கடன் பிரச்சனைகளை மாற்றியானவரே, அவருக்கு சமாதானத்தை கொடுத்தானவரே, அவரும் சாட்சியுள்ள ஒரு மகனாய் என்னுடைய திருச்சபையை நிற்க நீங்க திரும்பி பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இது ஒரு நாளிலே என்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாய் வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுடைய கணக்கு அர்ப்பணிக்கிறாங்க. இந்த டைரக்டருக்காக ஜெபிக்கிறோம், வந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, இந்த பிள்ளைகளை அநேகர் மத்தியில் சாட்சியாய் நீங்க நிறுத்திருக்கீங்க. பிள்ளைகளை இன்னும் அநேக இடங்களை கொண்டு போய் நீங்க வல்லமையாய் பயன்படுத்தி நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறாங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் சுமந்து இருக்கிற அருமையான ஐயாவர்கள் கூட ஆண்டவரே நீங்க மறைத்து வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகள் வெளிவரும்படியாய், அநேக உள்ளங்களை தேற்றுகிற வார்த்தைகள் வெளிவரும்படியாய் நீங்க கிருபை இறக்க தயம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பிரசனத்தினால இணைக்கப்பட்ட ஆசீர்வாதம் எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் இப்பொழுது சாட்சியின் நேரம். யாராவது சாட்சி சொல்லணும், நீங்க சுருக்கமாய் நீங்க உங்களுடைய சாட்சியை பகிரலாம். சாட்சியாக சொல்லியா? சரி, ஓகே. இப்போ நம்ம அதில் வந்திருக்கின்ற அருமையான ஊழியக்காரர்களை நாம் வர வைக்க போகிறோம். அவர்கள் முதலாவது ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார்கள். அடுத்தது வந்திருக்கிற அருமையான ஐயா அவர்கள் ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்ள போகிறார். கரெக்டா அவங்க 12:45க்கு இந்த வொர்ஷிப் அண்ட் மெசேஜை முடித்து நாம் கரெக்டாக 12 மணிக்கு இந்த ஆராதனையை நாம் முடிக்க போகிறோம். 11:45க்கு அவர் செய்தியை முடிப்பார். ஒரு பாடலை பாடி காணிக்கை எடுத்து ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு கரெக்டாக 12 மணிக்கு முடிக்க போகிறோம். ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆராதனை கரெக்டாக 12 மணிக்கு முடிக்க போகிறோம். இப்பொழுது நம்முடைய பதில் வந்திருக்கிற அருமையான ஐயா அவர்கள் கையில் நாம் இந்த ஆராதனையை ஒப்புக்கிறோம். அந்த மைக் தேவைப்படுங்க. அந்த 2 மைக்கு, இன்னொரு மைக், அந்த ஒயர் மைக் இந்த நாளிலே இந்த உபவாச கூட்டத்திலே ஒரு சிறப்பு செய்தியாளரை அழைக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்த பொழுது நமது செக்ரட்டரி பார்த்திபன் அவர்கள் மிஷன் ஃபார் த பிளைண்ட் என்ற ஒரு நிறுவனத்தில் பார்வை அற்றவர்களுக்கான அருட்பணி செய்கின்ற அந்த நிறுவனத்திலே இருக்கிறவர்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதை ஆயர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் செய்கின்ற இந்த ஊழியம் மிகவும் சிறப்பானது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் இந்த ஊழியத்தை செய்து வருகிறார்கள். இதனுடைய ஆபீஸ் ஜாபராப்பேட்டையிலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, தங்களை தங்கள் குடும்பத்தோடு அவர்கள் அர்ப்பணித்து இந்த பணியை செய்து வருகிறார்கள். விஷன் மிஷன் என்று சொல்வார்கள். தரிசனமும் ஊழியமும் என்று சொல்வார்கள். என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல இன்றைக்கு ஆண்டவருடைய புயம் இவர்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறது. இந்த 1 மணி நேரத்தை அவர்களுக்கென்று பயன்படுத்துகின்ற விதமாக அதனுடைய டைரக்டர் மனோ பாலாஜ் அவர்களிடத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். அவர் இந்த குரூப்போடு வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி. நம்முடைய ஆலயத்தின் சார்பாக அவர்கள் எல்லோரையுமாக நாங்கள்
வருக வருக என்று கைகூப்பி கரம் தட்டி வரவேற்கிறோம். நீங்கள் அந்த நேரத்தை ஆட்கொள்ளலாம். ஹல்லேலூயா. இந்த மைக் மட்டும் கொஞ்சம் ஒரு ஜோரா ஒரு கை தட்டுங்களேன் பார்க்கலாம். நீங்க நல்லா கை தட்டினீங்கன்னா இந்த இடத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தம்பி பிரசாந்த் சொல்லிடுவாரு. நம்ம மத்தியில பழனின்னு ஒரு அண்ணன் வந்துட்டாங்க. இவங்க பார்வை இழந்த சகோதரர். நீங்க கரெக்டா கை தட்டினீங்கன்னா எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லிடுவாங்க. தட்டலாமா? தட்டுங்க சொல்லுங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க? 60 பேர். 60 பேர். கிட்டத்தட்ட கரெக்டா இருக்குமா ஐயா? அதுக்கே ஒரு கை தட்டு. ஹல்லேலூயா. ஒரு கேள்வி கேட்கலாமா? தம்பி மறைச்சு பாக்குறாரு, கேட்கலாமா ஐயா? என் முகத்தை நான் கண்ணாடியில பார்க்காம வந்துட்டேன் அப்படி சொல்றவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? ரொம்ப கஷ்டமான கேள்வி இல்லக்கா? யாராவது என் முகத்தை நான் கண்ணாடியில இன்னைக்கு பார்க்கல? எங்க அண்ணன் பார்த்திபன் இருக்கிறாரு பாருங்க. தமிழ்நாட்டுல 9 லட்சம் பேர் ஒரு முறை கூட அவங்க முகத்தை கண்ணாடியில பார்க்கல. நாங்க இதுவரைக்கும் 1,60,60,000 பார்வையில்லாத மக்களை சந்திச்சு இயேசுவின் அன்பை அறிவித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்க கூட 37 மிஷனரிகள் இருக்கிறோம். தமிழ்நாட்டுல ஒரு 11 மாவட்டங்கள்ல ஊழியத்தை தொடங்கி இருக்கோம். இப்போ ஒரு 5 மிஷனரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். தம்பி பிரசாந்த், அவருடைய மனைவி அனிதா பிரசாந்த், ஒரு கைத்தட்டி வரவேற்கலாம். பாருங்க, இவர் முழுமையாக பார்வையில்லாதவர். தங்கச்சிக்கு பாதி அளவு பார்வை தெரியும். ஒரு 43,000 பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லியிருக்காங்க. உங்க இடத்துல நான் இருந்தா நல்லா கைத்தட்டுவேன். இயேசுவின் அன்பை இவர்கள் குடும்பமாக அறிவிக்கிறாங்க. உட்காருங்க. ஒரு அக்கா வந்தாங்க, ஒரு சின்ன அக்கா, வேத வாசித்தாங்க பாத்தீங்களா? அவங்க தான் எங்க ஊழியத்துல அக்கௌண்டரா இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி வாங்க, ஒரு கை தட்டுங்க. அவங்களுக்கு ஒரு தட்டு. சுவாதி சிஸ்டர் என்ன படிச்சிருக்காங்க தெரியுமா? நிறைய பேர் 3வது 4வது அப்படின்னு சொன்னாங்க. சிஸ்டர் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ வரலாறு படிச்சிருக்கிறாங்க. ஒரு கை தட்டுங்களேன். சாதாரண ஆள்களை வச்சு அசாதாரணமான இயேசுவை நாங்கள் அறிவித்து வருகிறோம். ஹல்லேலூயா. நன்றி சிஸ்டர், போயிட்டு வாருங்க. இவர் பிரதர் பழனி இயேசுவின் அன்பை அவரு வச்சிருக்காரு பாருங்க, புல்லாங்குழல் மூலமாக இயேசுவின் அன்பை அறிவிக்கிறார். எங்களோடு இணைந்து ஆம்பூர்ல இருந்து வந்திருக்கிறார். கை தட்டி வரவேற்கலாம். இந்த முழுத்து பின்னாடி எங்களுடைய சொத்து, எங்களுடைய பார்வையற்ற மக்களுக்கு உதவியாளராக வந்திருக்காரு. தங்கச்சி சாந்தி பார்வையில்லாத பெண்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. பிரதர் சுந்தராஜ், நிறைய ஏஞ்சல் டிவி, பிளஸிங் டிவி எல்லாம் பார்த்திருப்பீங்க. நான் இயேசுவுக்கு சொந்தமானவர். ஒரு பாடல் பாடுவாரு. பாடல் ஊழியங்களை செய்து எங்களோடு கூட இணைந்து பகுதி நேர ஊழியரா இருக்கிறாரு. கரங்களை தட்டி அன்போடு. ஹல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்களேன், கண்ணாடியை பார்க்கும் பொழுது என்னைக்காவது மாறிட்டேனான்னு பார்க்காம கண்ணு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களோட ஆண்டவர் பேசினா இந்த ஊழியத்துக்கு நீங்க உதவி செய்யலாம். நாங்க பார்வையில்லாதவங்களுக்கு நிறைய உதவிகளை செய்யறோம். உங்க கையில இருக்க பைபிளை கொஞ்சம் தூக்கி காமிங்களேன். தம்பி இந்த பைபிள் கொடுங்க. இந்த பாருங்க, பார்வையற்றோடைய பைபிள். உங்க பைபிள்ல இருக்கிற புத்தகங்கள் மொத்தம் எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா சொல்றாங்க பாஸ்டர். 66. உண்மைதானா? கரெக்டா? வா, உண்மையில உங்க 2 ஆயர்களும் நல்லா கற்றுக் கொடுத்துருக்காங்க. நாங்க ஒரு பெரிய சர்ச்ல கேட்டோம், மெயின் லைன்ல 376 புத்தகம் இருக்கு. நாங்க 66 புத்தகம். அல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆராதனை முறைகள், அருமையான ஆயர்கள் 2 பேரும் நடத்துற அந்த சிஎஸ்ஐ சபையில இப்படிப்பட்ட ஒரு உயிரோடு அந்த வார்த்தைகள், அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் இதயத்தை அசைக்குது. இந்த பழங்கால நின்று உண்மையிலே கர்த்தர் உங்களை பயங்கரமா நடத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? ஒரு பெரிய எழுப்புதலுக்கு ஐயா. அல்லேலூயா. இங்க பாருங்க, என் கையில ஒரு பைபிள் இருக்கு.
தம்பி படிச்சா, நீங்க பாத்தீங்களா? நிறைய பேர் பைபிள் படிக்கும் போது அவரையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, பார்த்தேன் நான். பாருங்க, ஏதாவது தெரியுதா? இது ஏசாயா அந்த புத்தகம் மட்டும்தான். 66 புத்தகத்துல ஏசாயா எழுதினார் பாருங்க, அந்த புத்தகம் மட்டும்தான். 1000 ரூபாய் இந்த புத்தகம். எவ்வளவுன்னு? நம்ம பைபிள் எவ்வளவு? 200 ரூபாய் கூட கிடைக்குது. சில ஊழியர்கள் இலவசமா கொடுக்குறாங்க. பார்வை இல்லாதவங்க பைபிள் படிக்கணும்னா 66,000 ரூபாய்க்கு மேல செலவாகும். அண்ணா அக்கா, எதுக்காக நான் சொல்றேன்னா, உலகத்தின் முடிவுக்கும் கிறிஸ்தவங்களாக நீங்களும் நானும் படிக்கிற இந்த பைபிளுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு உலக ஆராய்ச்சியாளர்கள் படிக்கிறாங்க. அல்லேலூயா. கண்ணு இருக்கும் போதே சொல்லுங்க, கண்ணு இருக்கும் போதே படிச்சிருங்க. அல்லேலூயா. நாங்க பார்வையில்லாத மக்களுக்கு இதை இலவசமா கொடுக்குறோம். அந்த ஆடியோ பைபிள் இதை காமிங்க. முழு வேதாகமத்தை நாங்களே வாசித்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இதுல முழு பைபிள் இருக்கு. படிப்பறிவு இல்லாத பார்வையற்ற மக்களுக்கு இதை கொடுக்குறோம். தம்பி பிரசாந்த் பிஎட் முடிச்சிருக்காரு. இவங்க நிறைய படிச்சிருக்கிறாங்க. படிப்பறிவு இல்லாத இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த டிவைஸ் அளவுல இந்த வேதாகமத்தை நாங்கள் கொடுக்குறோம். இது ஒரு 1000 ரூபாய் வருது இந்த பைபிள். இதை பார்வையற்ற மக்களுக்கு இலவசமாகவும், அவங்க நடக்கிற ஸ்டிக்கு ஐயா காட்டு போனாங்க. நமக்கு கண்ணு எப்படி முக்கியமோ, பார்வையில்லாதவங்களுக்கு இந்த ஸ்டிக்கு ரொம்ப முக்கியம். இந்த சின்ன சின்ன உதவிகளை செய்வதன் மூலமா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் நாங்கள் 1,64,000 பேருக்கு இயேசுவின் அன்பை அறிவித்திருக்கிறோம். நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? கடவுள் உங்களோட பேசினா நாளை முடிந்த பிறகு இந்த ஊழியத்திற்காக நீங்க உதவி செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணா இயேசுப்பா கேட்பாரு. நம்ம பைபிள் படிச்சா சொல்லுங்க, இயேசுப்பா பேசுறத நம்ம கேட்க முடியும். ஆனா ஆராதிச்சா அவர் இங்க இறங்கி வந்துடுவார். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ஜெபம்னா நீங்க பேசலாம், பைபிள் படிச்சா அவர் உங்களோட பேசுவாரு. ஆராதிச்சு பாருங்க, இங்க இறங்கி வந்துடுவாரு. அல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறார். உங்க கையில ஒரு பாட்டு புத்தகம் கொடுத்திருப்போம், பாட்டு தாள் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க ஒரு பாடல் ஒன்றை எழுதினோம் சமீப காலத்துல. கொடுங்க கொஞ்சம் பாடல் தாள், ஒரே ஒரு தாள். கண்ணோக்கி பாரும் என் தெய்வமே. சொல்லுங்க, கண்ணோக்கி பாரும் என் தெய்வமே, கருணை கண்கள் என்னை பார்க்கட்டும். நமக்குலாம் என்னென்ன கண்ணு இருக்கு? நல்ல கண்ணு, முண்டு கண்ணு, லொல்ல கண்ணு, மண் கண்ணு. பாருங்க, ஏசப்பாவுக்கு ஒரு கண்ணு இருக்கான். அந்த கண்ணு பேரு கருணை கண். கருணையோட பார்க்கிறார். அல்லேலூயா. எங்க கூட சேர்ந்து பாடுங்க. ஒரு பெரிய மகிமை இந்த ஆராதனை வேலையில கர்த்தர் உங்களோட கூட இருந்துவா. கருணை கண்கள் என்னை பார்க்கட்டும். எபினேசரே, என் இயேசுவே, உம்மை பார்க்கும் கண்கள் எனக்கு தாரும். எபினேசரே, என் இயேசுவே, உம்மை பார்க்கும் கண்கள் எனக்கு தாரும். கண்ணோக்கி பார்த்திடும் என் தெய்வமே, கருணை கண்கள் என்னை பார்க்கட்டும். கண்ணோக்கி பார்த்திடும் என் தெய்வமே, கருணை கண்கள் என்னை பார்க்கட்டும். மோசே அப்படி ஆடு மேய்க்க போறாரு. இந்த மலம் பாருங்க, நிறைய மலைகள் ஒரு பக்கம். திடீர்னு ஒரு இடத்துல போய் ஆடு மேய்ச்சிட்டு ஒரு செடி எரியுது. செடி எரியிற செடி கருகல. நாங்க இந்த பாட்டுல போட்டிருக்கிறோம், மோசே கண்ட அற்புத காட்சி. ஆண்டவரே, முட்செடி எரிந்தும் கருகல. நான் பாடிட்டு இருக்கும் போதே என் தலை எரியணும், பரலோக அக்கினி என்னை பற்றி எரியணும், ஒரு அபிஷேக அனல் என்னை மூட்டணும்னு சொல்லி
அடுத்த வரியில இருக்கு. அப்படி உணர்ந்து பாடலாமா? மோசே கண்ட அற்புத காட்சி முட்செடி எரிந்தும் கருதலையே. மோசே கண்ட அற்புத காட்சி முட்செடி எரிந்தும் கருதலையே. தலை பரலோக அக்கினியா இருப்பிட செய்திடுமே. என் தலை பரலோக அக்கினியா இருப்பிட செய்திடுமே. எபினேசரே, என் இயேசுவே, நம்மை போகிறவர்களினால் நிரப்பிடுமே. எபினேசரே, என் இயேசுவே, அபிஷேக அனலினால் நிரப்பிடுமே. கண்ணோக்கி பார்த்திடும் என் தெய்வமே. கருணை கண்கள் என்னை பார்க்கிறோம். கண்ணோக்கி பார்த்திடும் என் தெய்வமே. கருணை கண்கள் என்னை பார்க்கிறோம். சர்ச்சுக்கு வந்தா யாரை பார்க்கணும்? யாருங்கய்யா பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல சர்ச்சுக்கு ஒருத்தர் வராரு. யார் அவரு? ஏசாயா தீர்க்கதரிசி. சர்ச்சுக்கு வந்து கண்ணை மூடி பாக்குறாரு. ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கு. அதுல ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க, ஒரு வஸ்திர தொங்கல் ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கு சார். இன்னைக்கு நீங்க கண்ணை மூடி பாட போறீங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த ஆலயத்துல. அல்லேலூயா. வஸ்திர தொங்கல் எப்படிலாம் ஆலயம் முழுவதும் நிரம்பி இருச்சோ, ஆண்டவரே என் உள்ளம் பரிசுத்த ஆவியினால நிரப்புங்கப்பான்னு அடுத்த வரியில சொல்றோம். எங்களோட இணைந்து பாடுங்க. ஆலயம் முழுவதும் ஏசாயா கண்ட வஸ்திர தொங்கல் ஆலயம் முழுவதும் நிரப்பினதே. பரிசுத்த ஆவியால் நிரம்பிட செய்திடுமே. என் உள்ளம் பரிசுத்த ஆவியால் நிரம்பிட செய்திடுமே. எங்கள் எபினேசரே, என் இயேசுவே, பரிசுத்த ஆவியால் நிரம்பிடுமே. எபினேசரே, என் இயேசுவே, பரிசுத்த ஆவியால் நிரம்பிடுமே. என் தெய்வமே, கருணை கண்கள் என்னை பார்க்கட்டும். கண்ணோக்கி பார்த்திடும் என் தெய்வமே. கருணை கண்கள் என்னை பார்க்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயற்கையின் இருபெரு சக்திகள், காற்றும் அக்கினியும். சகினா மகிமை என்று அதற்கு பெயர். 120 பேர் ஒரு மேல் வீட்டு அறையில கூடி செபிக்கிறாங்க. காற்றும் அக்கினியும் இருபெரு இயற்கையின் சக்தி அங்கே வருகிறது. இந்த மேல் வீட்டு அறையில நம்ம கூடி ஆராதிக்கும் போது இதுவரை கண்டிராத ஒரு அபிஷேகம், இதுவரை நாம் பெற்றுக்கொள்ளாத ஒரு சில மாற்றங்களை இந்த ஆராதனையில் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அடுத்த வரியில நாங்க அப்படிதான் போட்டிருக்கிறோம். மேல் வீட்டு அறையில் இறங்கின சகினா மகிமை வீட்டில் உள்ளோரை நிரப்பினது. இந்த மேல் வீட்டு அறையில ஆண்டவர் நிரப்ப போகிறார். இருபது சக்தியான காற்றும் அக்கினியும் எங்கிருந்து வந்ததும் தெரியல, ஆனா ஒரு சுட்டரிக்கல, ஒரு பலப்படுத்துச்சு, ஒரு மகிமையா நிரப்புச்சு. இந்த ஆராதனை வேளையில ஒரு மகிமையை நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். வீட்டில் உள்ளோரை நிரப்பினது.
நிரப்பிடுமே எபினேசரே இயேசுவே ஆவியின் வரங்களால் நிரப்பிடுமே நோக்கி பார்த்திடும் கருணை கண்கள் என்னை பார்க்கட்டும் கண்ணோக்கி பார்த்திடும் தெய்வமே கருணை கண்கள் என்னை பார்க்கட்டும் ஏசைய கண்ட வஸ்திர தொங்கல் ஆலயம் முழுவதும் நிரம்பினவே ஏசைய கண்ட வஸ்திர தொங்கல் ஆலயம் முழுவதும் நிரம்பினவே என்னுள்ள பரிசுத்த ஆவியால் நிரம்பிட செய்திடுமே என்னுள்ள பரிசுத்த ஆவியால் நிரம்பிட செய்திடுமே இயேசுவே பரிசுத்த ஆவியால் நிரம்பிடுமே எபினேசரே பரிசுத்த ஆவியால் நிரம்பிடுமே எபினேசரே இயேசுவே பரிசுத்த ஆவியால் நிரம்பிடுமே அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன் நான் நம்பிக்கையே இயேசு நீங்கதான் சொல்லுங்க நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன் என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான் அவரை போல நான் நம்புவேன் ஈசாக்கு போல நான் நம்புவேன் அவரை போல நான் நம்புவேன் ஈசாக்கு போல நான் நம்புவேன் உண்மை இல்லைனாலும் நம்புவேன் எல்லாமே இருந்தாலும் நம்புவேன் உண்மை இல்லைனாலும் நம்புவேன் எல்லாமே இருந்தாலும் நம்புவேன் நான் நம்புவேன் இதோ நம்புவேன் என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான் நான் நம்புவேன் இதோ நம்புவேன் என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான் அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடந்தது யோசேப்பு போல நான் நம்புவேன் யோபு போல நான் நம்புவேன் யோசேப்பு போல நான் நம்புவேன் யோபு போல நான் நம்புவேன் அவமானம் அடைந்தாலும் நம்புவேன் எல்லாமே இழந்தாலும் நம்புவேன் அவமானம் அடைந்தாலும் நம்புவேன் எல்லாமே இழந்தாலும் நம்புவேன் நான் நம்புவேன் இதோ நம்புவேன் நம்பிக்கையே இயேசு நீங்கதான் நம்பிக்கையே இயேசு நீங்கதான் அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது
போல நான் நம்புவேன், ரூதர் போல நான் நம்புவேன், அண்ணால போல நான் நம்புவேன், ரூதர் போல நான் நம்புவேன், இதனை கூப்பினாலும் நம்புவேன், நெசித்தோர் விலகினாலும் நம்புவேன், இதனை கூப்பினாலும் நம்புவேன், இதனை கூப்பினாலும் நம்புவேன், நான் நம்புவேன், இதோ நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதானே, நான் நம்புவேன், இதோ நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நோக்கி பார்த்திடும் என் தெய்வமே, அருளை கண்டு என்னை பார்க்கட்டும். நோக்கி பார்த்திடும் என் தெய்வமே, அருளை கண்டு என்னை பார்க்கட்டும். என் இயேசுவே, என் இயேசுவே, உம்மை பார்க்கும் கண்கள் எனக்கு தாரும். என் இயேசுவே, என் இயேசுவே, உம்மை பார்க்கும் கண்கள் எனக்கு தாரும். அல்லேலூயா, கைகளை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். அல்லேலூயா. நல்லா கை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பக்கத்துல கையை பிடிச்சு, ஐயா அம்மா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, பெருமுகையிலே பெரிய பொய்யா இருந்தது. அல்லேலூயா. யாரெல்லாம் கடவுளை ஆராதிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் அழகா மாத்துவோம். இந்த மோசே மலை மேல போயிட்டு வருவாரு, திரும்பி வந்தா யாரும் அவர் முகத்தை பார்க்க முடியாது. பியூட்டி பார்க்கலாம் போய் செலவு பண்ணாதீங்க, இயேசுவை பாருங்க அழகாயிரம் மூஞ்சி. அல்லேலூயா. நல்லா கை தட்டி பாடுனீங்கன்னா சிஎம்சில காட்டு பிரச்சனைக்கு நெஞ்சு வலியில் கூட்டிட்டு போனா 4000 ரூபாய் பீஸா. எதுக்கு? கை தட்டுறதுக்கு. நல்லா கை தட்டி பாடினா எது வராதா? நெஞ்சு வலி வராதா? அல்லேலூயா. ஆண்டவரை தேடுங்க. வரும்போது உருன்னு உட்கார்ந்தீங்க, நல்லா ஆராய்ச்சனா மூஞ்சி பாருங்க ரொம்ப அழகாயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு சிறப்பு சாட்சி கேட்போம். நம்ம இதுல தம்பி பிரசாந்த் அவர் ஒரு சின்ன சாட்சி, ஒரு பாடல் பாடுவார். அதன் பிறகு நம்ம அவருடைய வார்த்தை ஃப்ளூட் ஐயா ஒரு ஃப்ளூட்ல ஒரு பாடல் நம்ம கேட்க போறோம். தம்பி பிரசாந்த் இப்பொழுது சாட்சியை பகிர்ந்து கொள்வார். கொஞ்சம் மேலே ஏற்றிடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் இன்னைக்கு ஆராதிச்சு முடிச்ச பிறகு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஆமென். கர்த்தர் இந்த நாளிலும் என்னையும் ஒரு உயிருள்ள சாட்சியாக ஆண்டவர் வைத்திருக்கிறதற்காக கர்த்தருடைய நாமத்தை நானும் உங்களோடு இணைந்து மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். என்னுடைய பெயர் சி பிரசாந்த். நான் சிறு வயது முதலே பார்வையற்ற ஒரு சகோதரனாக வாழ்ந்து வருகிறேன். இருந்த பொழுதிலும் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய என்னுடைய அப்பா அம்மா அவர்கள் மூலமாக எனக்கு நல்ல படிப்பை தர முடிந்தது. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலும் படிச்சு முடிச்சுட்டு நான் என்னுடைய காலேஜ் பீரியடை ஸ்டார்ட் பண்றதுக்காக சென்னைக்கு போன பிறகு